களை எனவே அந்த வகையில் பிள்ளைகளை இப்போது வளர்க்கின்ற பெற்றோர்களுக்கு இந்த கால சூழ்நிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னென்றால், அதாவது எமது பிள்ளைகள் சரியான முறையில் படித்து நல்ல ஒரு பிரஜையாக, ஒரு சிறந்த ஒரு உயர் அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு பிள்ளையாக, சிறந்த தனக்கும் தன் ஊருக்கும் தன் சமூகத்துக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆகணுமாக இருந்தால், அந்த பிள்ளை முதலாவது ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக ஆரம்பத்திலிருந்தே வளர்க்கப்பட வேணும். அதில் இந்த பெற்றார்கள் முற்றுமுழுதாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது, அந்த பிள்ளை ஒரு மார்க்க பின்னணி கொண்ட, மார்க்கம் தெரிந்த, மார்க்க உணர்வுள்ள ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்கின்ற போது தான் நிச்சயமாக அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு அறிஞனாக, ஒரு பட்டதாரியாக, ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு லோயராக அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுவும் உரிய முறையில் அந்த பிள்ளை நிச்சயமாக நமக்கு இந்த உலகத்திலையும் பிரயோஜனம் அளிக்கும், மறு உலகத்திலையும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த புள்ள கட்டாயம் ஆரம்பத்தில் இருந்தே மார்க்க பின்னணியை உள்ள பிள்ளையாக ஆக வேண்டும். இதுக்கு உதாரணத்துக்கு நான் எந்த பிள்ளைகளை மட்டும் நான் சொல்கிறதுக்கு இல்லை, இந்த இறக்காமத்தை பொறுத்த மட்டும் மகது சலவி நான் நடத்தி கொண்டிருந்தேன். இந்த கிருதி கட்டங்களில் சில இஸ்லாமிய வகுப்புகள் நான் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த வகுப்புக்கு சேர்ந்த பிள்ளைகள் தான் தற்போது இப்போ ஒரு 3 வருஷமாக டாக்டராக, இன்ஜினியராக எடுபடுற பிள்ளைகள் எல்லாமே அந்த வகுப்புக்கு அதிகமாக கலந்து கொண்ட பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் ஏதோ இஸ்லாமிய ஒரு உணர்வோடும் இதோடும், இவரும் அதே நேரத்தில் இந்த மகனும் அதே மாறி அங்கு படித்தவர் தான். இந்த முறை எடுபடுத்த இன்னொரு இன்ஜினியர் எடுபட்ட அவரும் இவர வகுப்பு தான், அங்கே செலவில் இருந்தவர் தான். இதே மாதிரி இதுக்கு முன்னே உள்ள வருடங்கள்லையும் அதிகமாக வெளியான அந்த உயர் இதுக்கு எடுபட்ட பிள்ளைகள் எல்லாமே பெரும்பாலும் செலவில் இருந்த பிள்ளைகள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள்கிட்ட மார்க்க உணர்வு இருந்ததுனால அந்த உரிய நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கமான ஒரு சூழலில் அந்த பிள்ளைகள் வாழ்ந்த காரணத்தினால அது அதனுடைய திறமையை வெளி காட்டக்கூடிய இடத்துல வெளியாக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குது. இல்லைன்னு சொன்னால் வேறு கவனக்கலைப்பாங்கள் அந்த பிள்ளைகளுடைய தலைகளுக்குள்ளே நுழைஞ்சி அது ஒரு பிள்ளையான எவ்வளவு கட்டித்தனம் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் சரியான முறையில் அது அதனுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத நிலை உருவாகுது. எனவே மார்க்கம் உள்ள, ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை உருவாக்கும் போது ஆரம்பத்திலிருந்தே நிச்சயமாக இந்த பிள்ளைகள் சிறந்ததாக வரும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அனுபவம், விளைவு எல்லாவற்றிலும் அது உண்மையான ஒரு விஷயமாக நாங்கள் காண்கின்றோம்.